எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது கர்த்தாவே. உம்முடைய மனதுருக்கம் மகா பெரியது. நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாவியான எங்களோடு கூட நீர் பேசும். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஆண்டவரே உம்மை அறியாமல் தெரியாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. மாறாத கண்மலை எங்களோடு கூட நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் ஏற்கனவே ஒரு முக்கியமான தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் ஆழத்திற்குள் தான் நாம் இன்றைக்கும் சொல்லப் போகிறோம். த பிளஸட் ப்ரேயர் ஸ்டெப்ஸ், ஆசீர்வாதமான ஜெப படிகள் என்று சொல்லி. உடனே நீங்கள் படிகள், நான் ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன்லையும் சொல்கிறேன். நம்ம இதுவரைக்கும் இதில் 3 செய்திகளை பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு 4வது செய்தியாக இதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எப்படி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். திடீர்னு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது, நடந்து போகும்போது 2 நிமிஷம் சில சமயத்தில் கண்ணை திறந்து ஜெபிச்சா கூட எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் கேட்பார். இப்படித்தான் இந்த ஸ்டெப்பு படி தான் நீங்கள் ஜெபிக்கணும் என்று நான் ஒரு காலம் சொல்லுகிறதில்ல. ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் ஏதாவது ஒரு பேட்டர்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கூட அது ஒரு மொனாட்னஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ரிப்பீட்டட் இதாக அதனுடைய ஆழம் ஆவியிலே தான் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமேன், ஆமேன். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு முக்கியமான காரியத்திற்காக உங்கள் குடும்பத்திலோ, தனி வாழ்க்கையிலோ, ஊழியத்திலோ, சபையிலோ ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் என்றால், அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு முன்பதாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படி ஜெபங்களிலே காரியங்களை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில முக்கியமான ஜெப வேளைகளிலே சில காரியம், ஏன்னா நம்ம அந்த நேரம் தான் அவசரமாக உடனே போய் பெற்றுச்சுன்னு ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக வச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலே நாம் போய் நிற்கிறோம் என்று சொல்லி ஒரு உணர்வோடு கூட நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் எப்படி நம்மை தாழ்த்த வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு பின்பு நாம் எப்படி பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு பின்பு கண்ணீரோடு அவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்ச வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு பின்பு நமக்கு நடக்கிற நல்ல காரியங்களுக்காகவும் கெட்ட காரியங்களாக இருந்தாலும் எல்லாம் எனக்கு நன்மையாகத்தான் முடிய போகுது என்று சொல்லி அது 2க்குமே ஈக்குவலாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தா நன்மை நடக்கும் போதெல்லாம் நம்ம நல்லா நன்றி செலுத்திடுவோம். கெட்டது, ஏன்னா இப்போ ஒரு காரியம் வச்சுக்கோங்களேன், ஒரு காரியம், ஒரு ப்ராப்ளமாக உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஆண்டவரே, இது ப்ராப்ளமாக இருக்குது, இருந்தாலும் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு அதிகாரி நீர் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்திருப்பீரனால் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும். இது விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டமாக இருக்கும். நன்மைக்காக தான் இருக்கும். அது எனக்கு வேதனை உள்ளதுன்னு உமக்கு தெரியும். ஆகவே நிச்சயமாக அதிலிருந்து என்னை நீர் மாற்றுவீர். ஹல்லேலூயா. ஆகவே தான் எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு 5வது காரியத்தை குறித்து நாம் இதில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆமென். Pray that the blood of Jesus Christ be sprinkled on the problem. அடுத்த கட்டம், 5வது கட்டம், நம்ம எதை முக்கியப்படுத்தணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த பிரச்சனையிலே ஆமென் தெளிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் நிறைய நேரங்களில் இந்த கர்த்தருடைய அந்த அந்த இரத்தத்தின் வல்லமையை நாம் பாடலில் வைத்திருக்கிறோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. நிச்சயம் அது படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ளேயே ஒரு காரியம், ஒரு விடுதலை உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். There is a greatest power in the blood of Jesus Christ. Amen. சாத்தானை வென்ற ரத்தம், மரணத்தை வென்ற ரத்தம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இரத்தத்திற்கும் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன்னா இது வேதத்தில் ஒரு வசனத்தை நான் இதற்கு ஆதாரமாக நான் முதலாவது உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஏன்னா இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்ட யாரெல்லாம் என் வாழ்க்கையில் நான் ஜெயம் எடுக்கணும்னு விரும்புகிறீங்க?
ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, இது நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு தடை மாதிரி தெரியுது, இதிலிருந்து நான் வெளியில் வரணும், ஜெயம் எடுக்கணும்னா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறதை கேளுங்க. ஆமாம், 2 காரியங்கள் அதில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றை நம்முடைய பிரசங்கத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதற்கு முன்பதாக ஆமேன் 9ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு புரியும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும்படிக்கு பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்து தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய பிதா தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அடுத்த வசனத்தில் இந்த கான்டெக்ஸ்டில் இந்த வசனம் இருக்குது, நல்ல கவனிங்க. 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரு இப்படி தள்ளப்பட்டு வந்து விழுந்து ஆக்ரோஷமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக சாத்தான் எப்பெல்லாம் வரானோ, அல்லேலூயா, அது அந்த கடைசி ஆக்ரோஷம் மட்டும் இல்லை, இன்னைக்குமே இந்த வசனம் பொருந்தும். எப்படி? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாட்சியுள்ள வாழ்க்கையிலிருந்து வல்லமைய வசனத்தை அனுப்பும் பொழுது அது பட்டயமாய் போகும். அல்லேலூயா. நிறைய பேர் சாட்சியுள்ள வாழ்க்கையே இருக்கார், பூரா ஃப்ராடு பித்தலாட்ட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு வசனத்தை மட்டும் நான் விசுவாசத்தில் சொல்லி ஜெயம் பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். சில நேரங்களில் இது நடக்கிறதாக கூட இருக்கலாம், ஆனால் தட் இஸ் நாட் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மிக முக்கியமான காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் ஒரு காரியத்தில் விடுதலை பெற வேண்டுமானால் ஜெபத்தில் எவைகளை முக்கியப்படுத்த வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை கொண்டுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். உங்கள் வல்லமையினாலே உங்களுடைய குட்டிக்கரணை அடித்தாலும் ஒன்றும் நடக்காது பிரியமானவர்களே. அப்போ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது அந்த அப்படி ஒவ்வொரு முக்கியத்துவங்களாக கொடுத்துட்டு கடைசியில் என் குடும்பத்தில், என் வியாபாரத்தில், என் சரீரத்தில் கை வைக்க நினைக்கிற அந்த அதிகாரத்தின் மேலே நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி தான் ஜெயிக்க முடியுமாங்க? பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லலைங்க, இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நிறைய பேர் உடனே அந்த ஊழியக்கார்ட்ட போனால் சரியாயிருமா, இல்லைன்னா அந்த சர்ச்சுக்கு போனால் சரியாயிருமா? மேபி தெர் வில் பி சம் டிஃப்ரென்ஸ். அவங்க மூலமாக வர்ற, அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தையினால் உங்களுக்கு விசுவாசம் உண்டாகி வந்தால் தான் உண்டு. ஆனால் ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஷுடன்ட் டூ தட். பட் த திங் இஸ், முக்கியமான காரியம் என்ன? அவருடைய இரத்தத்தினால் தான் உங்களுக்கு ஜெயம். அல்லேலூயா. இரத்தத்தினால் தான் உங்களுக்கு ஜெயம் பிரியமானவர்களே. அப்போ நீங்கள் அந்த உரிமையோடு தேவ சன்னிதானத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பரம சிங்காசனத்தினுடைய கிருபாசன தண்டையில் சென்று அவருடைய இரத்தத்தை எடுத்து நாம் சில வேலை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் விட்டுட்டு போயிருக்காரு. உங்களை ஒரு டம்மி பீஸாக வைக்கலை. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நீங்கள் அதை நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கலாம். நம்மளை ஆண்டவர் ஒரு டம்மி பீஸாகவே வைக்கலை. எப்படி வச்சிருக்கிறாரு? மார்க்குவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு அது தெரியும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்களேன். அவர்கள் புறப்பட்டு போய், எவர்கள்? சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை எப்படி? கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களில், யாரால? அவர்களால் நடந்த அடையாளங்களான ஆமென், கர்த்தர் தான் செய்கிறார். நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எப்படி? அல்லேலூயா. அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. அல்லேலூயா. யூ ஆர் இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். ஆனால் நிறைய நேரங்களில் என்னைய விட்டுறோம், நீங்களே எல்லாம் செய்யுங்க நம்ம சொல்கிறோம். கர்த்தர் தான் செய்கிறார் எல்லாம்.
கர்த்தர் தான் செய்கிறார். அல்லையா? பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேபி கிளாஸ் சேர்த்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறாரு, ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவோம்ல. ஏன்னா அந்த ப்ரீ ஸ்கூலை சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த மாதிரி ப்ரீ ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளையை போட்டிருப்பாங்க. அதில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஆமாம், நம்ம நாட்டில் தான் உடனே டெஸ்ட் வச்சுருவாங்களே. அப்படி உடனடியாக டெஸ்ட் வைக்கும்போது பிரியமானவர்களே, ஆமேன் ஆமேன், என்ன நடக்கும் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. என்ன நடக்கும் என்று பாருங்கள். அப்படி டெஸ்ட் வைக்கும்போது அம்மா கடந்து ஏ ஃபார் ஆப்பிள் போட்டு, இப்போ பிள்ளைகள் படிக்கல, அம்மா மாதிரி தான் எல்லாம் படிப்பாங்க. அம்மாமார், அப்பாமார், அத்தைமார், சித்திமார். அந்த பையன் அவன் பாட்டுக்கு எங்கிட்ட காலத்துக்கு வச்சுக்கிட்டு இல்லைன்னா எதையாவது பார்த்துக்கிட்டு கூட இருப்பான். 2ஆம் கிளாஸ் படிப்பான், 3ஆம் கிளாஸ் படிப்பான். எல்லா பாடமும் இவங்க தான் கடந்து படிச்சுட்டு கிடப்பாங்க. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அப்படிதான் ஒரு பக்கம் பையன்தான் ஸ்கூலில் போய் பரீட்சை எழுதினாலும் அம்மா எல்லாரும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் வாங்குதுன்னா தாயும் தகப்பனும் நிச்சயம் அது காரணமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஏதாவது டியூஷன் சேர்த்துருப்பாங்க, ஏதாவது நல்ல ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, அந்த பிள்ளையை எழுப்பி விட்டுருப்பாங்க. இட் இஸ் எ ஜாயிண்ட் வெஞ்சர். வி ஆர் இன் த ஃபேமிலி ஆஃப் காட். ஒரு நாளும் சிஷ்யன் குருவை மிஞ்சவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த காரியத்தில் தேவனுடைய ரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை எடுத்து அப்ளை பண்ண வேண்டும். அப்ளிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிறேன்ல, ஒரு 5000 ரூபாயை வச்சுட்டு நம்ம அதை எடுத்து செலவழிக்காமலே வச்சுக்கிட்டு எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், வெண்ணெயை வச்சிருந்து நெய் கலைஞ்ச கதைம்பாங்க. வெண்ணெய் இருக்கா, அதை உருக்க மாட்டார் அவர், ஆனால் நெய்யை தேடி, வெண்ணெய் வீட்டில் இருக்குமா ஆனால் நெய்யை தேடி அலைவாராம். இப்படித்தான் நம்ம அநேக சமயங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும்னா கர்த்தருடைய இரத்தத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அவர் சம்பாதிச்சு சிலுவையில் வச்சுட்டு போனது. நான் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன்ப்பா, அதெல்லாம் அவராக பார்த்துக்கணும், ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நம்முடைய வேலை காணிக்க கொடுக்குறது, ஊழியத்திற்கு போகிறது, எல்லாம் செய்கிறது. மிஞ்சி போனால் ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணுறது, அவ்வளோதான். அதோட நீ, ஆனால் நீ நம்மெல்லாம் அது நம்ம ஏதோ ஆண்டவரே எங்களுக்கு 5 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம அப்படியே படுத்துருவோம்னு சொன்னால், தட் இஸ் ஹவ் வி ஆர் நாட் டெலிவர்ட் இன் மெனி பிளேசஸ். தெர் இஸ் அ வார் கோயிங் ஆன் வெதர் யூ வாண்ட் இட் ஆர் நாட். ஒரு யுத்தம் போய்கொண்டிருக்கிறது, ஆன்மீக யுத்தம். அதில் நான் சண்டை போட மாட்டேன் என்று சொன்னால் பரிதாபங்கள் காத்திருக்கும். பிரியமானவர்கள், எப்படி சண்டை போட வேண்டும் என்பதை தந்தைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். குமாரனுடைய இரத்தம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இந்த இரத்தத்தை குறித்து சில ஆழமான காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வெறும் இரத்தம்னு வந்துட்டோம், ஆனால் அந்த இரத்தத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். முதல் காரியம், இந்த இரத்தம், நான் ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக கற்றுக் கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய இரத்தம் என்ன செய்யும் என்று உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே வல்லமை உள்ளது, இயேசுவின் நாமத்தில் இப்போ வல்லமை உண்டு, அந்த பாட்டு ஒன்று தான் தெரியும். நிறைய பேருக்கு என்ன தெரியும், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்ம பாவங்களை மன்னிச்சிருக்குன்னு, அது ஒன்று மட்டும்தான் தாங்க தெரியும். நிச்சயம் அந்த இரத்தத்தினால தான் கிரயமாக உங்களுக்கு வாங்கி அவர், நீங்கள் படுற பாட அவர் பட்டு இரத்தம் சிந்துறதுனால அந்த இரத்தத்தினால நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் முதல் காரியம், இந்த இரத்தத்தினாலே we gain bold access to God. இந்த இரத்தத்தினால எப்படியா, அதை நான் ஏற்கனவே சொன்னேன், யாரும் பிதாவின் இடத்துல போகவே முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய ஒரே தெய்வத்தில் ஒருத்தனும் போக முடியாதுங்க. ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள, he is infinite God, முடிவில்லாதவர், ஆதியும் அந்தமுமானவர். நாம முடிவுள்ளவர்கள், மரிக்கிறவர்கள். we are finite creatures என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒரு ஃபைனைட் கிரீச்சர் ஒரு இன்ஃபைனைட் கிரீச்சரை முழுமையாக அறிந்து கொள்வது கூடாத காரியம். அதனால தான் நிறைய பேர் தெரியாமல் பல மதங்கள் அங்கங்கேயும் அவன் கற்பனைப்படியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்தும் அது மட்டும் இல்லாமல் 2வது மனுஷனுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, பாவம் உள்ளே இருக்குது, ஜென்ம சுபாவமாகிய பாவம். பரிசுத்தராக இருந்தால் தான் தேவனை நம்ம தரிசிக்கவே முடியும். நம்முடைய பாவம் நம்மளை தேவனை அறிந்து கொள்ளவே விடுகிறதில்லை. அப்போ ஒரு கேள்வி வருது, அப்புறம் எப்படித்தான் ஐயா மெய் தேவனை நாம் அறிந்து கொள்கிறது? நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. எப்படித்தான் ஐயா அறிந்து கொள்கிறது இந்த தெய்வத்தை? நல்லா தெரிஞ்சுக்கங்க.
நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் எந்த வடிவில் கேட்டாலும் ஒரு வழிதாங்க இருக்கிறதுக்கு. இந்த காணக்கூடாத இறைவனை, மகத்துவம் உள்ள இறைவனை, நீங்கள் காண்கிற, தொடுகிற, முகர்ந்து பார்க்கிற, சாப்பிடுகிற எல்லாவற்றையும் படைத்த ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அவரை அறிந்து கொள்ள வேண்டுமென ஒரு வழிதாங்க இருக்கு. அவர் உங்களுக்கு எவனுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவன் மட்டும்தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு குடும்பத்தில் 9 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. யாருக்கு அவர் வெளிப்படுத்த, அதனால தாங்க கிருபை அது. அல்லேலூயா. இட் இஸ் கிரேஸ், பியூர்லி கிரேஸ். அவர் கிருபை இருந்தனால்தான் உங்களால் விசுவாசிக்க முடிகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ள, அந்த வெரி ஃபெய்த் இட்செல்ஃப் அவர் தன்னை வெளிப்படுத்துறதுனால தான் உங்களால் விசுவாசிக்க முடியுது. நீங்கள் நிறைய பேர்ட்ட அவருடைய வெளிப்படுத்தல் இல்லாதனால அவங்களால விசுவாசிக்க கூடாமல் போகிறது என்று நான் சொல்லக்கூடும் பிரியமானவர்களே. அப்போ அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்திட்டு என்ன செய்கிறாரா? முதல் காரியம், நம்மளை கொண்டு போய் இந்த இரத்தத்தினால, கிரயத்தினால வாங்கி நம்மளை பாவமர கழுவி பிதாவின் சிங்காசனத்தின் அண்டையில் உங்களை கொண்டு போய் விட்டாருங்க. நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்து மரித்த உடனே திரைச்சீலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்கிறாங்க 4 இன்ச்சு திக்னஸ்க்கு இருக்கும் அந்த துணின்னு சொல்கிறாங்க, சிலர் 6 இன்ச்சு திக்னஸ்க்கு இருக்குங்கிறாங்க. ரொம்ப ஹைட்டானது. ஏன்னா அதை யாராலையும் கிழிக்கவே முடியாது. அது மேலிருந்து கீழே கிழிஞ்சு, கீழே மேலேயாவது யாராவது கிழிச்சான்னு சொல்லலாம், மேலிருந்து கீழே கிழிந்து போயிற்று. தடை நீங்கிட்டு ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே யாருக்கு அவர் தன் குமாரனை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு அந்த இரத்தத்தின் மூலமாய் விடுதலை. ஏன்னா என்ன விடுதலை? ஆக்சஸ் டு காட். ஹல்லேலூயா. உங்களுக்கு இது ஒரு பெரிய நற்செய்தி பிரியமானவர்களே, விசுவாசிகளின் நற்செய்தி. நான் மீட்கப்பட்டவள், நான் மீட்கப்பட்டவன், நான் பிதாவின் சிங்காசன தண்டையிலே இருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டிங் இஸ் சோ யூனிக் அண்ட் வண்டர்ஃபுல் பிரியமானவர்களே. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். ஹல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டிலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நல்ல கவனிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முந்தி நீங்கள் எப்படி இருந்தீங்க? தூரமாக இருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் கேவலமாக நம்ம விசுவாசிகளே படுத்துட்டா, பிரதர் நான் ஒன்றுமே இல்லை பிரதர், எனக்கு வீடு கூட இல்லை பிரதர், எனக்கு ஒரு 2 வீலர் கூட இல்லை பிரதர். இருக்கலாங்க, அப்படி 2 வீலர் கூட இல்லாமல் இருக்கலாம், வீடு கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரு சரியான வேலை கூட இல்லாமல் இருக்கலாம், நல்ல காசு கூட இல்லாமல் இருக்கலாம். அதனால நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களிலே நாம் நம்முடைய எல்லையை யாபேசை போல விரிவாக்காததினால் அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இவ்வளவுதான் என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், பரிசுத்த ஆவியானவரும் நானும் எதை வேண்டுமானாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய முடியும் என்ற விசுவாசத்தை இழந்து நிற்கிற ஒரு திருச்சபை. என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனங்க. ஹல்லேலூயா. ஆமென். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் முந்தி எப்படி இருந்தீங்க? தூரமாக இருந்தீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தை, வேற நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனாலேயோ நீங்கள் ஊழியம் பண்ணுறதுனாலேயோ துதிக்கிறதுனாலே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நான் அதிகமாய் துதிக்கிறவள், அதிகாலையில் எந்திரிச்சு துதிக்கிறவள் அதனால இல்லை. ஏற்கனவே நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணத்தை நான் இப்போ சொல்கிறேன். துதிக்கும் பொழுது நிச்சயம் அநேக வல்லமைகள் உண்டு, அதிகாலை ஜெபத்தில் அதிக வல்லமை உண்டு. ஆனால் அதெல்லாம் உங்களை கிருபாசனத்துக்கு கொண்டு போலையா. இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுது இந்த வசனம்? அல்லேலூயா. ஆமென். 13ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த நேரம் இந்த வார்த்தையை நான் சொல்லும் உங்களுக்குள்ள ஒரு சில்னஸ் உண்டாயிருக்கணும். அது உண்டாகலன்னு இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக வரல. ஏன்னா யாருக்கு சமீபமாக இருக்கிறீர்கள்? ஒரு ஆஃப்டர் ஆல் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு குடும்பம் ஆயத்தம் இருந்தாலும் அவங்க மூஞ்சி புறம் பல்லாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கு அப்படியே மறுபேர்த்தியாக போகிறோம், இந்தியாவை விட்டுட்டுன்னா அப்படி புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க.
மனுஷனுக்கு இன்னுமே பெரிய கார் எனக்கு இருந்தா அப்படியே பல்லெல்லாம் தெரியும். ஆனால் நம்மகிட்ட இல்லாதவன் மாதிரியே நம்ம இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் இல்லாதவன் கூட அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனாலே ஒரு ஏழை விதவை கூட பிதாவின் சிங்காசனத்திற்கு பக்கத்தில், கிறிஸ்து இயேசுவின் சிங்காசனத்திற்கு, பரிசுத்த ஆவியின் சிங்காசனத்திற்கு அருகாமையில் ஏக திருத்துவமாகிய ஒரே தெய்வத்திற்கு பக்கத்தில் கொண்டாந்து இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. நீங்கள் இப்போ எங்கே ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பிசாசு உங்கள்கிட்ட சொல்லலாம், நீ பழைய பாவி பாரு, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது, உன் பாவத்தை ஒரு நீ கொஞ்சம் நெஞ்ச பாவமாக செஞ்ச, இன்னும் மன்னிப்பு கேளு, இன்னும் மன்னிப்பு கேளு, இந்த மன்னிப்பு கேட்டே உங்களை கொண்டு போகிறான். அவன் 1:9 விசுவாசிக்கலை. அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவர். போதும். ஏன்னா சும்மா வாயில் கேட்கக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அப்போ என்ன பாயிண்ட்டு? இப்போ எங்கே வந்துட்டீங்க? இந்த ரத்தம் உங்களை எங்கே கொண்டு வந்துருச்சு? பக்கத்தில் கொண்டாந்து விட்டுருச்சிங்க. அல்லேலூயா. ஏங்க, ஒரு சாதாரண ஒரு பெரிய அரசியல் தலைவனுக்கு ஒரு பிஏ பழக்கமாக இருந்தாலே எவ்வளோ காரியம் ஆகும் உங்கள் வாழ்க்கையில். ஆமீன். போலீஸ் வந்தால் கூட வருது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இந்த கொடி கட்டிட்டு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ன்லாம் பயங்கரமாக இருக்கும். காரில் பம் பம் பன்னு அடிப்பாங்க. காரணம் பின்னணி இருக்குது. போடா, ஏதாவது என்கிட்ட மோதனை உன்னை சொல்லி முடிச்சிருவேன்னு அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, மனுஷன் கேவலம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் மண்ணுக்குள்ளே போகிற மனுஷன், அவன்கிட்ட இருக்கிற ஒரு பலமுள்ளவன் நமக்கு தெரியும்னாலே அவன் நெருங்கி இருக்கிறது. நான் யார் தெரியுமோ அப்படிம்பாங்க. நான் எங்கள் அண்ணன் அவர். ஆனால் இந்த ரத்தம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ரத்தம் பிதாவின் சிங்காசனத்துக்கு சமீபமாக, தூரவான் போடலைங்க பைபிளில். த டெர்மினாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சமீபமாக இருக்கிற ஜனமே, இதற்கு என்றைக்காயிலும் நீ கிறிஸ்துவுக்கும் நன்றி செலுத்தி இருக்கிறாயோ? நம்ம கோபம், எனக்கு பங்களா இல்லை, எனக்கு அது இல்லை, வேலை இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னா எல்லா கம்ப்ளைண்ட்டும். பட் யூ ஆர் நாட் an ordinary person. You are closer to God than you think. You are closer to God. ஒரு பிரியமானவர்களே, you are closer to God. எப்படி நான் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே, மரணத்தினாலே, உயிர்த்தெழுதினாலே பிதாவின் அருகாமையில் என்னை வைத்திருக்கிறேரே, உமக்கு நன்றி என்று அவருக்கு சொல்லுங்கள். நமக்கு எந்த தகுதியுமே கிடையாதுங்க. நம்மளை கொண்டு போய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பக்கத்தில் கொண்டு விட்டுட்டாராம். அல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம சூழ்நிலை பெர்ஃபெக்ட் ஆகுனா தான் நினைக்காச்சு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஆழமான சத்தியத்தை அறிந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். சமீபம். இன்னைக்கு நீங்கள் நைட்டு படுக்கும்போது, அப்பா உங்கள் சிங்காசனத்திற்கு சமீபமாய் நான் இருக்கிறேனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு ஒரு பாக்கியம் எனக்கு உண்டு. உம்முடைய சிங்காசனத்திற்கு அருகாமையில் நான் இருக்கிறேன். அப்போ முதல் காரியம், இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்தான்? ஆமேன். இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்தான்? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவருடைய சிங்காசனத்திற்கு அருகாமையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் படுக்க போகும்போது, இல்லை இந்த நம்ம ஜெபத்தை முடித்த பின்னாடி தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரை இலவசமாய் உடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே என்னை விலைக்கு வாங்கி, ஆமேன், என்னை பிதாவின் சிங்காசனத்தின் அருகாமையில் நான் நிற்கிறேனே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த நாம் பழகுவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் மிக கவனமாய் கேளுங்கள். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர், எப்படி நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பதாக பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால். அந்த என்ன மார்க்கம்?
அப்பா கிட்டேயே நம்ம போயாச்சு, அது கொண்டு போய் விட்டுருச்சான். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால், அல்லேலூயா. அந்த தைரியம் எப்போ வருதா? அவருடைய இரத்தத்தினால தான். நீங்கள் இன்னைக்கு முழங்கால் படிட்டு அப்பா என்னை கேளுங்க என்னால் முடியலங்கிறது நிறைய பேர் ட்ரெடிஷ்னாக ஜபிப்போம். இந்த மந்திரம் மாதிரி அப்படி ஆண்டவரே காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஜபம் எல்லாம் ரைட்டு தான், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் உங்களை கிட்ட கொண்டு போனது எது? ஏன்னா நான் ஏன் இதை ரொம்ப அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய இரத்தத்திற்கு அவர் நமக்காக பட்ட பாடுகளுக்கு இயேசுவை ஒருத்தனும் அதிகமாக நன்றி செலுத்துகிறதே இல்லை. எனக்கு என்ன தந்தீரு, உமக்கு நன்றி செலுத்துவேன். நல்ல பழகிக்கங்க. அவர் தர்றாரோ தரலையோ, அவர் இஸ்ரவேலின் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவியாமல் போனாலும் நாங்கள் இப்படி தாங்க இருப்போம். அல்லேலூயா. அவரை துதித்து கொண்டே தான் இருப்போம். இப்போ பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே நாம் தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், அடுத்த வசனம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், என்ன அந்த மகா ஆசாரியர் ஒருவர் இருக்கிறபடினாலும், 22 வசனத்தை பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 4 காரியம் இதில் இருக்கும். அதில் 2 காரியத்தை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்துகிறேன். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அந்த ரத்தம் உங்களை கொண்டு போய் பிதாவின் கிட்ட விட்டுருச்சான். அல்லேலூயா. ஒரு மேட்டர் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாரு? நீ துர்மனசாட்சி நீங்கி தெளிந்த இருதயம் உள்ளவர்களாயும், ஆமேன், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். சேரக்கடவுன்னு கர்த்தருக்கு சிங்காசன தண்டையில் அப்படி வாங்குறாரு. என்ன சொல்றார் பிரியமான? தயவு செய்து நான் சொல்றதை கவனிங்க. நம்ம அந்த எபேசியர்கள் நம்ம வாஸ்தவம், கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்களை எங்கே கொண்டு போயிடுச்சு? பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுருச்சு. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டாலும் நிறைய ஏங்க நீங்கள் பிரசங்கள்லாம் அப்படி தாங்க பண்ணுறீங்க, ஏன் சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நான் எங்கள் பிதாவின் கிட்டலாம் நிற்கிற மாதிரியே தெரியலையே, எங்கேயோ பாதாள அறையில் இருக்கிற மாதிரிலையா தெரியுது. இதுக்கு தான் இப்போ விட சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் அருகாமையிலே கொண்டு போய் விடப்பட்டிருந்தாலும் நீங்கள் அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறதை உணர வேண்டுமானால், நம்ம வாஸ்தவம் மார்க் 16 கடைசி வசனத்தில் வசனம் அவர்கள் மூலமாக உறுதிப்பட்டதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கர்த்தர் தாம் பக்கத்தில் இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. காரணம் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு, சூழ்நிலையில் அப்படி நடந்துச்சு. நீங்க கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறது உணரும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். உண்மையுள்ள இருதயம். நீங்க பாட்டுக்கு இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நம்ம, அதனால தான் நிறைய பேருக்கு கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறது உணரல. ஆனால் இவங்க ஸ்பிரிச்சுவலாக எங்கே இருக்காங்க? பிதாவின் பக்கத்தில் தான் இருக்காங்க. இருந்த பொழுதிலும் அவருடைய பலன்களை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் உண்மையுள்ள இருதயம் இல்லையா? அல்லேலூயா. 2வது, அது ரொம்ப அவசியமா, 2வது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். அதாவது என்ன சொல்றாரு? பூரண விசுவாசத்தோடும் நீ நின்னா தான் உன் வாழ்க்கையில் அவர் உன்னோட இருக்கவே புரியும், விளங்கும், தெரிய வரும், உணர முடியும். 2 விஷயம் மறந்துடாதீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இது எல்லா விசுவாசியும் எங்கே இருக்கிறான்? பிதாவின் சன்னிதானத்தில் இருக்கிறான். ஆனால் தேவன் எப்படி அதை அவருடைய ஆதீனத்தில் திட்டம் பண்ணி இருக்கிறார். அப்படி பக்கத்தில் இருக்கிறவன் அவரை உணரணும்னா இவனுக்கு 2 தேவைப்படுது. உண்மையுள்ள இருதயம். உங்கள் இருதயத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அது சரியாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சிங்காசனத்தில் அருகாமையில் எழுந்த பொழுதும் உண்மையான இருதயத்தோடும் முழு பூரண விசுவாசத்தோடும் தான் அவர்கிட்ட சேரணுமா? சேரணும் என்ன? யூ கேன் ஹாவ் இன்டிமசி வித் காட். Amen. You can have intimacy with God. தேவனோடு 2 கலந்து அவருடைய வல்லமை உண்மையிலும் நீங்கள் அவருக்குள்ளும் இருக்கிறதை பூரணப்பட வேண்டுமானால் உண்மையான இருதயம். 2வது விசுவாசத்தின் நிச்சயம். அந்நிய பாஷையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் நிறைய பேருக்கு பேசுகிறதே புரியாது. அதுவே விசுவாசத்தெல்லாம் பேசணும்னு வச்சிருக்காரு ஆண்டவர்.
விசுவாசம் இல்லாமல் அங்கே ஒன்றும் பருப்பு வேகவே வேகாதுங்க. நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறத நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஊழியத்தில் அனுபவிக்கிறனா விசுவாசத்தை தவிர வேறு வழியே இல்லை. அது மட்டும் பத்தாது, உண்மையான இருதயம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பிதாவின் சிங்காசனத்தில் கொண்டு போய் விட்டுச்சு. இது எல்லாராலையும் கிட்டே போக முடியாது. இந்த பிதா கிட்ட அல்லேலூயா கொண்டு போய் விட்டுருச்சு. ஆனால் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் உணரணும்னா ஒரு உண்மையுள்ள இருதயமும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு தான் சேரவே செய்யணுமா அவரோட. அல்லேலூயா. யூ கேன் ஹாவ் கம்யூனிகேஷன் வித் காட். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ரத்தம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இத்தோடு இந்த செய்தியை நாம் இன்றைக்கு முடித்துக்கொள்வோம். தொடர்ச்சியாக கேட்போம். இந்த ரத்தத்தை குறித்து நீங்கள் என்னோடு தொடர்ந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க. இன்னும் ஆழமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறேன்னா இது வல்லமை உள்ளது. இதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஆகவே இந்த ரத்தம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்திலே எங்களுக்கு ஒரு தேவையோடு நாங்கள் வந்து நிற்கும் பொழுது உம்முடைய இரத்தத்தை அந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலே நாங்கள் கொண்டு வைக்க வேண்டும் என்றும் அந்த இரத்தம் எவ்வளவு மேன்மையுள்ளது என்றும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆழமாய் கற்றுக்கொள்கிற கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.